ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லீவ் டிசைன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாரீ ஸ்கை ப்ளூ வித் ஆரஞ்சு இருக்கிற லைட் கலருக்கு ஒரு ஸ்லீவ் டிசைன் எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்குறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவில் லெஃப்ட் ரைட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச்லாம் கீழே வந்து 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு விட்டுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மெயின் கிளாத்தில் போடக்கூடாது, லைனிங் கிளாத்தில் தான் போடணும். போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு கீழே வந்து பாட்டம் ரெடி ஆயிரும். அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம சுற்றி வரவுமே அடுத்த சுற்றி வர ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான எலிகண்ட்டான டிசைனு. பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப ஆக்வர்டாக இருக்காது. சிம்பிளான டிசைன் தான், பட் கிராண்ட் லுக் கொடுக்குற டிசைனு. இப்போ வந்து நான் ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்லீவுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு 1/2 இன்ச்சில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்டிச்சு போட்டு 2 சைடு ஸ்லீவுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஸ்லீவில் வந்து பேட்ச் ஒர்க்கே நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணுறதுனால நம்ம ப்ளவுஸுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறக்கு ரொம்ப கிராண்டாக தெரியும். இப்போ நிறைய பேர் வந்து டிசைன் இல்லாத ப்ளவுஸே யாரும் போடுறதே கிடையாது. எல்லாருமே டிசைன் ப்ளவுஸ். அதனால் நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வந்ததுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வந்து கேன்வாஸ் வந்து 5 இன்ச்சு ஹைட்டு 5 இன்ச்சு ஹைட்டில் கேன்வாஸ் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஓவல் ஷேப் மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஓவல் ஷேப் வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே வரைஞ்சிட்டு ஒரே மாதிரி டிசைன் எடுத்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் மட்டும் 2 சைட்லேயுமே 1 இன்ச்சு விட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு லைனிங் கொடுத்து அந்த லைனிங் நகராமல் இருக்கிறதுக்காக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் அயன் பாக்ஸ் இருந்தாலும் அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த கேன்வாஸுக்கு அளவாக ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத்தை சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கீழே எவ்வளோ கேப்பு மேலே எவ்வளோ கேப் விட்றீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அது மேலேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சிசர் கட் போட்டுட்டு அதை வந்து நம்ம திருப்பி எடுத்துக்க போகிறோம். திருப்பி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கிற டிசைன் வந்து நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கை வச்சு எடுத்து விட்டுட்டு அது மேலேயே ஒரு ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச்சு போட்டுக்கலாம், இல்லை அயன் பண்ணி கூட விட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். அந்த ஷேப் வந்து டாப்பும் பாட்டமும் ஒரே மாதிரி ஷேப், அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைனையே நம்ம மேக் பண்ண போகிறோம். நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுலேயே சின்ன சின்னதாக 2 3 இது பண்ணலாம், 2 3 ஷேப் பண்ணலாம். அதுவும் நமக்கு சூப்பராக தான் இருக்கும். அது ஒரு டிசைனாக கூட நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், இந்த அழகான ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் சேரீ கலர் கிளாத்தில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கும் லைனிங் வச்சு தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ரொம்ப லேஸாக இருக்கிறனால நம்ம வந்து இது பண்ண முடியாது. நான் வந்து இந்த ப்ளவுஸ் கலர்லேயே பொட்லி பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த பட்டன்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத என்னோடய வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸு என்னோடய வீடியோவில் ரெகுலர் அப்டேட்ஸாக நான் கொடுத்துட்டே இருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஒவ்வொரு டிசைனாக போய் பாருங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து அதாவது ஃபுல்லாக வைக்க போகிறது கிடையாது. இது ஒரு ட்ரெண்டி டிசைன் மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சைடு, அதாவது ஃப்ரண்ட் சைடில்
பக்கத்தில் ஃப்ரண்ட் சைடில் டாப்பில் வர மாதிரியும் பேக் சைடில் பாட்டமில் வர மாதிரியும் நம்ம வைக்க போகிறோம். அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்லீவ் லெஃப்ட் ரைட் வரும்போது அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு மாறும். அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்க கேப் இல்லாமல் வச்சுட்டு வரேன் நான். அப்போ தான் பார்க்கறக்கு நீட்டாக அழகாக இருக்கும். நான் மொத்தம் 7 பொட்லி பட்டன்ஸ் வச்சுருக்கிறேன் ஒன் சைடுக்கு. அதாவது டாப்லேருந்து ஹாஃப் சர்க்கிள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு அதை எப்படி பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு கேப்பே இல்லாமல் வச்சங்காட்டி. இந்த சைடு வந்து நான் பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாட்டம்லேருந்து அதே மாதிரி 7 பொட்லி பட்டன்ஸ் வச்சோம்னா நமக்கு வந்து ஒரே மாதிரி ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த பக்கம் ஹாஃப் சர்க்கிள், அந்த பக்கம் ஹாஃப் சர்க்கிள் நம்ம வைக்கும்போது நம்ம பார்க்கறக்கு அழகாக இருக்கும். நமக்கு டிசைன்ஸும் ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பொட்லி பட்டன்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் மேக் பண்ணலாம். அவ்வளோ டிசைன்ஸ் வந்து இருக்குது நமக்கு. இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து இப்போ ஃபினிஷ் ஆக போகுது. நீங்கள் பட்டன்ஸ் வந்து முதல்லே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த பக்கம் 7 பொட்லி, இந்த பக்கம் 7 பொட்லி பட்டன்ஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணி சுற்றி வர ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. 1க்கு 2 ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் கேப்பே இல்லாமல் வச்சதுனால எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா நமக்கு உள் சைடும் பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும், வெளி சைடும் பார்க்கறக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்லீவ் ரெடி ஆயாச்சு. இப்போ சென்டரில் வந்து நீங்கள் ஏதாவது பேச்சஸ் வைக்கணுன்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படியே விடுறதுனாலும் வச்சுக்கலாம். பேச்சஸ் வச்சா இன்னும் கிராண்டாக இருக்கும். இப்போ வந்து எண்டில் நான் ஒரு லேஸ் வச்சு, இது சில்வர் கலர்னால நான் சில்வர் லேஸ் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வச்சிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். லேஸு இல்லாட்டி பைப்பிங் கூட நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் நீங்கள் பைப்பிங் கொடுத்துக்கலாம். இது கான்ட்ராஸ்ட் கலர் தான், பட் ரொம்ப லைட்டாக இருக்கறனால பைப்பிங் கொடுத்தா அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் நான் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவையும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் சென்டரில் ஒரு பேட்ச் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பேக் நெக் வந்து இந்த மாதிரி வெற்றிலை நெக் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ட்ரெண்டில். அந்த நெக்கு வச்சுட்டு ஸ்லீவுக்கு மட்டும் டிசைன் வச்சு லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி இருந்ததுன்னு நீங்களும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வேணும்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு சூப்பரான டிசைன் கொண்டுட்டு உங்களுக்காக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.